வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம நெத்திலி கருவாடு வறுவல் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம 1/2 கப் அளவு நெத்திலி கருவாடு எடுத்துக்கோங்க. இதோட தலைப்பகுதியெல்லாம் எடுத்து கொஞ்சம் சுத்தம் செய்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் தண்ணீர் கொதிக்க வச்சுருக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தலைப்பகுதியெல்லாம் எடுத்துருந்த கருவாடு சேர்த்துக்கலாங்க. 10 நிமிஷம் இது நல்லா ஊற விட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்துருக்கோங்க. நம்ம சுடு தண்ணீரில் சேர்த்து கழுவுறதுனால மண் எல்லாமே நல்லா வந்துடுங்க. இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. சீரகத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து நல்லா கலந்துக்கணும். இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கிட்டோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 10 பல் பூண்டு இடித்து எடுத்துருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா கருவாடு, அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் இதை நம்ம நல்லா கலந்து கொடுத்து வறுத்து எடுத்துக்கலாங்க. வேறு மசாலா எதுவும் சேர்க்க தேவையில்லை. லாஸ்ட்டாக நம்ம 2 கொத்து கறிவேப்பிலை மட்டும் சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்க, 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துருக்கோங்க. இப்போ நமக்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டான சூப்பரான நெத்திலி கருவாடு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.